என்ன மாஸ்டர் ஃபோன் பண்ணி தனியாக கோவிலுக்கு வரணும்னு சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கோவிலுக்கு போன சிந்தாமணி எங்கள் விஜயாவை பார்த்து கேட்க, வந்திருக்க விஜயாவும் சிந்தாமணி கிட்ட, ஏன் மாஸ்டர் ஏன் சிந்தாமணி கேட்குறீங்க, நம்ம பார்வதி வீட்டுக்கு போய் பேசலான்னு பார்த்தா அந்த பார்வதி நம்மளை இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பேசுகிறதுக்கு இந்த வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அதையும் மீறி அவள் முன்னாடியெல்லாம் உட்காந்து நம்மளால் எதையும் பேச முடியாது. உடனே ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காருக்கு சொன்னாலும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்கிறாங்க. என்னாச்சு மாஸ்டர், ஏதாச்சும் முக்கியமான விஷயமானு சொல்லிட்டு கேட்க, அதை ஏன் சிந்தாமணி கேட்குறீங்க, என் பிள்ளைக்குன்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருந்தேன். அந்த பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சி, என் பையனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில இந்த ரோஹிணி இப்படியான ஒரு வேலையை பார்ப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நடந்த விஷயம் முழுக்க முழுக்க எங்கள் சிந்தாமணி கிட்ட சொல்ல, அதான் ஏற்கனவே எல்லாம் தெரியுமே, உங்கள் மருமக ரோஹிணி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க எங்கள் சிந்தாமணியை பார்த்து விஜயா கேட்குறாங்க, என்ன சிந்தாமணி, நான் இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்குங்க மாஸ்டர், என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நினைக்கிறாருன்னு சொல்ல, கடவுள் எங்கே நினைக்கிறார், அந்த ரோஹிணி தான் ஏதேதோ நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே அவளை சும்மா விடக்கூடாது மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதான் ஏற்கனவே நீங்கள் அந்த மீனாவை குத்துறதுக்கு கூட ஆள் ஏற்பாடு பண்ணது நீங்கள் தானே, முத்து வீட்டில் வந்து பெரிய சண்டையே சத்தமும் போட்டான், அது விஷயமா கூட நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை, அதே மாதிரி எனக்கு இப்போ நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, என்ன மாஸ்டர் என்ன பண்ணணும், அந்த ரோஹிணி ஏதாவது அப்படின்னு சொல்ல, அவள் கையை களை உடைச்சி வீட்டை விட்டு கிளம்பவே முடியாத மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, என்ன மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு நீங்கள் இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சால் போதும் சிந்தாமணி அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், நானே இப்போ தான் ஒரு பிரச்சனையில் மாட்டி வெளியே வந்திருக்கேன், திரும்ப இன்னொரு பிரச்சனையில் வேற நான் சிக்கணுமான்னு யோசிக்கிறேன்னு சொல்ல, வேறு என்னதான் சிந்தாமணி நான் பண்ணுறது, கொஞ்சம் என் பையனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, அவளுக்குன்னு தனியாக வீடு பார்த்து கொடுக்கணுமா, மாதம் 25,000 பணம், இங்கே அவளுக்கு வேலையே பார்க்காம அந்த பணத்தை வேற என் பிள்ளை கொடுக்குறேன்னு கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு, அதையும் செய்யணும், அது போக வெளியில் அவனை பார்த்தா போதும், ரொம்ப டார்ச்சர் பண்ணுற சிந்தாமணி அப்படின்னு சிந்தாமணி கிட்ட தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையுமே விஜயா சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், இதுக்கு என்னதான் வழி, இங்கே டிவோர்ஸ் கிடைக்கிறது மட்டும்தான் வழி, இதுக்கு இடையில நாம் ஏதாவது அந்த ரோஹிணியை பண்ணினாலும் கூட கோர்ட்டில் அதுவே அவளுக்கு சாதகமாக மாறிடும், அப்புறம் கையை காலை உடச்சி வீட்டில் உட்கார வச்சிட்டோன்னா கோர்ட்டுக்கு கூட வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டே முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க, 6 மாதத்தில் கிடைக்க போகிற டிவோர்ஸை நீங்கள் இன்னும் 6 மாதம் எக்ஸ்ட்ரா தள்ளி போட்டு 1 வருஷம் ஆக்கிடுவீங்க, அதுக்கப்புறம் மனோஜுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மீனா என்னுடைய தொழில் எதிரி, போட்டிக்கான எதிரி, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கோவத்தில் எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாளோன்ற ஒரு கோவத்தில் நான் அதை செஞ்சேன், மற்றபடி எனக்கு அதில் வேறு எந்த விருப்பமும் இல்லை மாஸ்டர், ஆனால் இதுவே உங்கள் பையன் மனோஜ் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தள்ளி போடுறதான் சரி அப்படின்னு சொல்ல, என்ன சிந்தாமணி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கன்னு சொல்ல, ஆமாம் மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை டிவோர்ஸ் கேஸ் நானும் பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இன்னும் சொல்லப்போனால் 6 மாதம் 6 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு அங்கே சிந்தாமணி பயமுறுத்தி விட, இதை கேட்ட விஜயாவும், அப்படியே மாஸ்டர் அப்படியே சிந்தாமணி, சரி அப்போது இதுக்கு என்னதான் வழி, அவளை ஏதாவது தட்டி மிரட்டி விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நாம் இது பண்ணாலும் அது மனோஜுடைய வாழ்க்கைக்கு தான் எதிராக போகும், மனோஜை மட்டும் இந்த விஷயத்தில் அவசரப்படாமல் இருக்க சொல்லுங்கள், பிறகு எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும், பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி சொல்ல, அதை கேட்ட எங்கள் விஜயாவும் சரின்ற மாதிரி சந்தோஷத்தோடு தான் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன விஜயா கொஞ்சம் அமைதியாக போய் ஹாலில் உட்காந்துருக்கேன், ஏ மீனா அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு வந்ததும் வராதமா மீனாவை சத்தம் போட்டுட்ருக்க, மீனா வீட்டில் இல்லை வெளியே போயிருக்கான்னு சொல்ல, இப்படி எங்கே பார்த்தாலும் கிளம்பி அலைஞ்சிட்டே இருந்தால் வீட்டு வேலையை யார் தாங்க பாப்பா, ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அண்ணாமலை விஜயை பார்த்து சொல்கிறாங்க, கிச்சனுக்கு போடா ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு இருக்கும், அதை எடுத்து ஊற்றி குடிக்கிறதுல ஒன்றும் நீ குறைஞ்சி பட மாட்டேன், இதுக்கும் அதுக்கும் நடக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு அங்கே அண்ணாமலை சொல்ல, இப்போதைக்கு ஏன் மேலே கோவத்தை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்ம மருமக மீனாவை கத்தியால் குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணது அந்த ஆளு தானே தெரிஞ்சிருச்சு, ஆனால் நீ அந்த சிந்தாமணி கூட
கூட இன்னுமே காண்டாக்டில் இருக்கல. நான் பார்வதி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பார்வதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி விஜயா எப்போதுமே இங்கே வருவா, 2-3 நாளாக ஆளே காணோம், அவளுக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான். அப்போ நீ பார்வதியை பார்க்க போகலை. பார்வதியை வீட்டுக்கு சிந்தாமணியை பார்க்க போனால் பிரச்சனை வந்துடும், இல்லை தெரிஞ்சிடும்னு ஒரு பயத்தில் சிந்தாமணியை தனியாக போய் பார்த்துட்டு வரேன். என்ன விஷயமா பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, நான் எதுக்குங்க சிந்தாமணியை தனியாக போய் பார்த்து என்னத்தங்க பேச போகிறேன்? மீனா விஷயத்தில் அவன் இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த சிந்தாமணிக்கு எடுத்து சொல்லிட்டு தான் வந்தேன். மற்றபடி நான் ஒன்றும் தப்பு பண்ணலை. திரும்ப திரும்ப என்னை ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு விஜயா சொல்லிட்டு உள்ள போக, தப்புக்கு மேலே தப்பு விஜயா பண்ணிகிட்டே இருக்கான். என்னைக்கு தான் இது ஒரு முடிவுக்கு வரப்போகுதோன்னு அண்ணாமலை நினச்சிட்ருக்காங்க. அதே போல தான் வீட்டுக்கு வந்த மீனா அடுத்தடுத்து தான் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ருதி, ரவி எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஸ்வேதாவும், என்னம்மா ஸ்வேதா இப்படி ஆகிப்போச்சு என் பிள்ளையோட வாழ்க்கைன்னு சொல்ல, பெரியம்மா நீங்கள் பண்ணது தப்பு. அவங்க என் மேலேயும் கோவப்பட்டாங்க. நான் தான் இப்படி ஏமாத்துறேன்னு என் மேலே எவ்வளோ கோவப்பட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே நான் இவ்வளோ பெரிய சம்மதத்தை கொண்டு வந்தேன். இனிமேல் மனோஜனாக்காக நான் எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேன். மனோஜனா இனி அவங்களுக்குன்னு ஒரு டிவோர்ஸ் பேப்பர் கையில் கிடைச்சதுக்கு பிறகு தான் பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கணும். அது வரையும் பொண்ணு பார்க்குறதும் வேணாம், நிச்சயமும் வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு ஸ்வேதா கோவமாக சொல்கிறாங்க. என்னம்மா ஸ்வேதா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா கேட்க, இங்கே ஸ்வேதா சொல்கிறதான் சரி. மனோஜ் விஷயத்தில் இனி யாரும் எதுக்கும் தள்ளிட வேண்டாம். மனோஜ் விஷயத்தில் நீ எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணினாலும் கூட போலீஸ் ஸ்டேஷனில் கம்பெனியை போகிறது நீ மட்டும்தான் எடுப்பேன்னு விஜயாவை எச்சரிச்சுட்டு அண்ணாமலை போய்ட்றாங்க. இங்கே ஸ்வேதாவும் மீனா கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். மீனா அங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே என்ன கலகலன்னு சிரிப்பு வேற, இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட, என்ன அத்தை என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போயிட்டு கிச்சனில் போய் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆண்டிக்கு மீனா கொஞ்சம் நேரம் உட்காந்து சந்தோஷமாக பேசினாலே பிடிக்காது. அதான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஸ்ருதி சொல்லும் போது ஸ்வேதா வராங்க. பெரியவா அவங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தானே விஷயம், இருங்க ஒரு நிமிஷம், இதை நான் ஆன்லைனில் புக் பண்ணால் ஒரு 10 செகண்டில் அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸில் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போக போகிறாங்க. இதுக்கு எதுக்கு மீனாவை கிச்சனில் போய் நின்று கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்க? அவங்க கிச்சன் வேலையும் பார்த்து வெளி வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? நீங்கள் வாங்க மீனா, ஆண்டி பெரியம்மாவுக்கு பிடிச்ச அந்த பால்கோவாவை நான் ஆர்டர் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. விஜயா திமிருதானத்தோடு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க முத்துவுக்கு, அம்மாவுக்கு இந்த வீட்டில் மீனா வேலை பார்க்கலன்னா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி கோவத்தோடு நின்று முறைச்சிட்டு அவங்க வெளியே போகவும் செஞ்சிடறாங்க. ஸ்வேதாவும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. வீட்டிலேருந்து கிளம்புற ஸ்வேதாவும் வீட்டிலேருந்து ஸ்வேதாவும் கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் இங்கே விஜயா என்ன பண்ணுறாங்க, விஜயாவும் வீட்டிலேருந்து கிளம்ப, பெரியம்மா நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வந்த விஜயா மறுபடியும் எங்கே கிளம்பிட்டேன்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க நான் வெளியே கூட போகக்கூடாதா? பார்வதியை தான் அந்த தடவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவாது பார்வதி வீட்டுக்கு தான் போவியா இல்லை அந்த சிந்தாமணியை பார்க்க போவியான்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை கேட்க, ஏங்க நீங்கள் வேற, நான் மனோஜையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறேன், மனோஜ் நீ என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிடுறாங்க. ஸ்வேதாவும், அப்போ மனோஜனா என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்ல, நீ எதுக்குமா அப்படின்னு அங்கே விஜயா கேட்க, போகிற வழியில் நான் இறங்கிக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வேறு வழி இல்லை, இவளை இந்த இடத்துல விட்டுட்டு போனோன்னா அப்புறம் இவருக்கு என் மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே விஜயா போகிறாங்க. பார்வதி ஆண்டி வீடு இந்த பக்கம் தான் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எங்கேயே இறங்கிக்கிறேன்னா அப்படின்னு ஸ்வேதா பாதி வழியிலே இறங்கிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனேன், இங்கே ஸ்வேதாவும் உடனே ஒரு ஆட்டோ எடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கிடையில் மனோஜும் அந்த விஜயாவும் அந்த ஃபினான்ஸ் ஆஃபீஸர் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க ஆஃபீஸில் இறங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்கள வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. பணம் கட்டணும் அப்படின்றதுக்காக வட்டி பணத்தை வந்துட்டு ஒரு 12 லட்ச ரூபா வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக அந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தையும் கொண்டு போய் அங்கே பேங்கில் வச்சுட்டாங்கள, அந்த பணத்துக்கான வட்டி பணத்தை கட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த பணத்தை கட்டவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற எங்கள் ஸ்வேதாவுக்கு சந்தேகம் வருது. உடனே உள்ளே வராங்க. ஆமாம் இது
என்ன ஆஃபீஸ் அப்படின்னு சொல்ல, என்ன ஆஃபீஸ்ன்னு தெரியாமல் தான் நீங்கள் இங்கே வந்தீங்களாமா அப்படின்னு அவங்க கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கு ஒன்றே ஸ்வேதாவும், இல்லை அது எனக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்களே, அவங்கள எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போதும், ஓ அவங்களா, அவங்க இங்கே தான் அடிக்கடி வருவாங்க, இங்கே ஏதோ பத்திரத்தை அடகு வச்சுருக்காங்க, அது விஷயமா பணம் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கவங்களும் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. உள்ளே போய் விசாரிக்கலாமா என்னன்னு ஒன்றும் தெரியலேன்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க ஸ்வேதா. உள்ளே போகிற ஸ்வேதாவுக்கு தான் ஒரு ஷாக்கிங்கே காத்திருக்கு. அங்கே இருக்கிறதே இவங்க கூடவே படித்த ஒரு பையன் தான், ரொம்ப அந்த ஃபினான்சியர் இங்கே ஸ்வேதாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். ஹாய் ஸ்வேதா, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, இந்த ஆஃபீஸ் வச்சு நான் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கூல் முடித்து படித்ததோட சரி, அதுக்கப்புறம் நம்ம காண்டிக்டே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன இந்த பக்கம், நீயே ரொம்ப வசதியான பொண்ணு தானே, நீ இந்த பண விஷயத்துக்காகலாம் நீ என்னை தேடி வர மாட்டேன்னு சொல்ல, இல்லை எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க இங்கே வந்துட்டு போனாங்க, அதை என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜனாவும் விஜயா பெரியம்மாவும் தான் அப்படின்னு சொல்ல, அவங்க உனக்கு பெரியம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி இங்கே ஸ்வேதா சொல்ல, அவங்க வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பணம் வாங்கியிருக்காங்கன்னு அவரும் உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே இங்கே ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இது விஷயமா நம்ம வேறு எதுவும் பேச வேணாம், சரி நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேட்டுட்ருக்கேன். இங்கே ஸ்வேதாவும் சொல்லிவிட்டு, சரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு அங்கே ஸ்வேதா கிளம்பி போக, ஸ்வேதாவே வச்சுக்கன்னு வாங்காமல் அந்த ஃபினான்சியரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்வேதா மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அதனால தான் இங்கே ஸ்வேதாவை அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்த்ததுமே அவருக்கு இங்கே ஸ்வேதா ரொம்ப பிடிச்சு போயிடுது. இனிமேல் இங்கே ஸ்வேதாவை பார்த்தா காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு யோசிக்க தோணிடுறது அவருக்கும். இங்கேருந்து கிளம்பிட்டு ஸ்வேதா வெளியே போயிடுறாங்க. என்ன பெரியம்மா இங்கே வீட்டு பத்திரத்தை அடகு வச்சதா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் முத்து அண்ணா நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாரே, வீட்டு பத்திரம் அடமானம் இங்கே பேங்கில் இருக்கதாவில் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம மனோஜனா கல்யாணத்துக்கு அந்த அமெரிக்கா பொண்ணை பார்த்தும்போது அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக இதை நம்மக்கிட்ட சொன்னார். நாம் இதை விஷயமா பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த டிவோர்ஸ் பற்றின விஷயம் தெரிஞ்சு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் இந்த விஷயத்தை பற்றி கூட அந்த அமெரிக்கா ஃபேமிலிக்கிட்ட பேசவும் இல்லை, அவங்க வீடு கூட அடமானத்தில் தான் இருக்குன்னு நம்ம சொல்லவும் இல்லை, அதுவும் பேங்கில் அடமானம் வச்சதை சொன்னாங்க. ஆனால் இவன் என் ஃப்ரெண்டு, இந்த இடத்துல எதுக்காக அடமானம் வச்சுட்டு இங்கே பணம் கட்டிகிட்டு இருக்காங்க. மனோஜனாவும் விஜய பெரியம்மாவும் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மாதிரியாக தான் இருந்தாங்க. அப்போ நமக்கு தெரியாமல் வேறு ஏதாவது பிரச்சனை, வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்காங்களான்னு இங்கே ஸ்வேதாவுக்கு தோணவும் செய்யுது. மனோஜனாவை பற்றியும் இல்லை விஜயா பெரியம்மா பண்ண இந்த விஷயத்தை பற்றியும் நம்ம சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேணாம் முதல்ல நம்ம பெரியம்மாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் கோவிலுக்கு போன ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. விஜயா பார்வதி வீட்டுக்கு எப்படியாவது போயிட்டு வந்தணும், இல்லைனா பார்வதி உடனே ஃபோன் பண்ணி அந்த ஆளுக்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவார், அவர் வீட்டுக்கு போனதும் நம்மக்கிட்ட கற்றுவார் நினச்சிட்ருக்கேன். எங்கள் விஜயா ஃபோன் பண்ண உடனேயே, நான் தான் பெரியம்மா ஸ்வேதா பேசுகிறேன், கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வரீங்களான்னு சொல்ல, ஏம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க பெரியம்மான்னு சொல்ல, ஒருவேளை ஸ்வேதா வீட்டில் கோவமாக இருக்க மாதிரி பேசிட்டு வெளியே நம்ம பையனுக்கு வேறு பொண்ணு பார்த்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக கூப்பிட்ருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு விஜயாவும் அங்கே ஸ்வேதாவை பார்க்க அந்த கோவிலுக்கு போகிறாங்க. ஸ்வேதா கோவிலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, பக்கத்தில் போன விஜயா, என்னம்மா என்ன விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். என்னம்மா அந்த அமெரிக்கா பொண்ணு திரும்பவும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளா, இல்லை வேறு பொண்ணு ஏதாவது என் பையனுக்கு அமைஞ்சிருக்கா, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, இந்த தடவை நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயா சொல்ல, தப்புக்கு மேலே தப்பு தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே பெரியம்மா, இன்றைக்கி நீங்கள் ஃபோனை ஆஃபீஸ் யாருடைய தெரியுமா, அது என் ஃப்ரெண்டுடையது, அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், நீங்கள் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சுருக்கதா சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே விஜய்கிட்ட கேட்டதுமே விஜயோடைய முகம் சட்டுன்னு மாறுது, வாடவும் செய்து. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் கேட்குறாங்க. ஆமாம் பெரியம்மா, நீங்கள் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சதை தானே சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்காக வீட்டு பத்திரத்தை அவர்கிட்ட அடமானம் வைக்கணும், பேங்கில் அடமானம் இருக்கதை தானே முத்து அண்ணன் சொன்னாருன்னு சொல்ல, ஆமாம்மா அது பேங்கில் தான் இருந்துச்சு, இப்போ அவர்கிட்ட இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எதுக்குமா என்னைய வர சொன்னேன்னு சொல்ல, சரி பெரியம்மா நான் இந்த விஷயத்தை பற்றி முத்து அண்ணாகிட்டே பேசிக்கிறேன்னு ஸ்வேதா சொல்லும்போது, அட இருமா, ஏமா நீ வேற முத்துன்னு, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என் நிலைமை அதோ கதி தான் அப்படின்னு விஜயா கொஞ்சம் கவலைப்பட்ட மாதிரி ஸ்வேதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதாவும் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட நீங்கள் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்வேதா கேட்க, அதுக்கு விஜயாவும் நடந்த விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. இது எவ்வளோ
பெரிய தப்பு தெரியுமா? மனோஜனா இப்படி பெரியப்பா மாதிரி கையெழுத்து போட்டு பேங்க்ல இந்த பத்திரத்தை மீட்டு இப்படி இன்னொருத்தவங்க கிட்ட அடமானம் வைக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா வேறு என்னம்மா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் விஜயாவும். இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு பெரியம்மான்னு சொல்ல, இப்போ பணம் இருந்தால் நான் கொடுத்துட மாட்டேனா? கையில் பணம் இல்லாததுனால தானே என்னால் எதையுமே செய்ய முடியலன்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்வேதா யோசிக்கிறாங்க, ஏற்கனவே பெரியப்பா இல்லை முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டு விட்டார், அதனாலே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை நினச்சி முத்து அண்ணாவும் மீனாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இவங்க பண்ணுற தப்புக்கு அந்த வீட்டில் மற்றவங்க எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடுது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நான் இதுக்கான பணத்தை தரேன் பெரியம்மா. நீங்கள் முதல்ல வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுங்க, அதுக்கப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த பணத்தை நீங்கள் உடனே கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை, நான் என்னுடைய பணத்தை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ஸ்வேதா அப்படின்னு ரொம்ப கையை பிடிச்சி சந்தோஷமாக பேசுகிறாங்க எங்கள் விஜயாவும். நீ இந்த கோவிலுக்கு வர சொன்னதும் நான் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் தான் வந்தேன், ஆனால் நீ எங்களுக்கு நல்லது தாம்மா நினைக்கிற அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் விஜய் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி பெரியம்மா, அப்போ நான் கிளம்புறேன், நாளைக்கு நான் பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கேருந்து கிளம்ப, விஜயாவுக்கு அந்த நேரத்தில் தான் சிந்தாமணிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. மாஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா என்ன சிந்தாமணி, நான் இப்போ தான் கோவிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாஸ்டர் காலையில் தான் என்னை கோவிலில் மீட் பண்ணீங்க, இன்னும் நீங்கள் கோவிலில் தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அது இல்லை சிந்தாமணி, நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணீங்கள்ல, எவ்வளோ பெரிய உதவி பண்ணீங்க. அந்த பத்திரத்தை அடமானம் வச்சு நான் கூட பணம் வாங்கினேனே, அதுக்கான பணம் எனக்கு திருப்பி கிடைக்க போகுதுன்னு சொல்ல, கேட்டதுமே சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த சிந்தாமணி கேட்குறாங்க. ஆமாம்மா சிந்தாமணி, எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, அதான் மனோஜுக்கு முதல்ல பார்த்த பொண்ணு என் வீட்டுக்கு அடிக்கடி வராளே, அவன் மூலமாக தான் நான் அமெரிக்கா பொண்ணு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளால் தான் இப்போ எங்கள் கடனும் தீரப்போகுது. அவளே இந்த மொத்த பணத்தையும் தரேன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட திருப்பி கொடுத்தா போதும், முதல்ல அடமானம் வச்சுருக்க அந்த வீட்டோட பத்திரத்தை முதல்ல திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நாளைக்கு பணத்தோட அவள் வருவான், நிச்சயமாக நான் அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுடுவேன் சிந்தாமணி அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க விஜயாவும். இதை கேட்ட உடனே சிந்தாமணிக்கு ஷாக் ஆகுது. ஃபோனை வச்ச கையோட, யார் இவன், இடையில எதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான், சும்மா விடக்கூடாது, நானே இந்த வீட்டு பத்திரத்துக்காக தானே இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ இடையில ஈஸியாக ஒருத்தி சொல்லுவமா மொத்த கடனை அடித்து வீட்டு பத்திரத்தை மீட்டு தரேன்னு சொல்லிட்டா நான் விட்டுருவேனா, விடவே மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. சிந்தாமணி அடுத்த நாளே ஆள் வச்சு இந்த ஸ்வேதாவை கடத்திடுறாங்க. ஸ்வேதா கடத்தப்பட்டு இங்கே கட்டப்பட்டு இருக்கிற அதே பட்சத்தில் இங்கே மீனாவும் முத்துவும் ஸ்வேதா இங்கே டியூஷன் எடுக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பசங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்வேதா இன்னும் வரலங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணால் போகலை. இப்போது ஸ்வேதா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடயே இருக்காங்க. இப்போது முத்துவோ மீனாவோ பசங்க வேற வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னமும் வரலையேன்னு ஒரு பயமும் பதட்டமும் முத்துவுக்கு மீனாவுக்கு வருது. சரி மீனா, ஸ்வேதா வர வரையும் எனக்கு தெரிஞ்ச வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க வந்து கிளாஸ் எடுக்கட்டும் அப்படின்னு மீனாட்ட முத்து சொல்லிடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு மீனாட்ட சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஸ்வேதா எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்றும் தெரியலையே, இன்னும் அவங்க வந்து சேரவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும். அந்த நேரத்தில் தான் ஸ்வேதா கிட்டேன்ட்டு ஒரு ஃபோன் வருது முத்துவுக்கு டிரைவிங்கில் இருக்கும்போது. அப்போது ஸ்வேதா வந்துட்டு காலில் பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவண்ணா, என்ன சிந்தாமணின்ற லேடி தான் கடத்தி வச்சுருக்காங்க, எங்கே இருக்கேன்னு தெரியலை, தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் கட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபோன் வந்து வந்த இடம் எங்கே, யார்கிட்டேருந்து எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படின்றத முத்து வந்துட்டு தன்னுடைய அதாவது சீதா மூலமாக, சீதா அருண்கிட்ட சொல்லி அவங்க மூலமாகவே வந்துட்டு இங்கே கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டதில் அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுது முத்துவுக்கு. முத்து நேராக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ஸ்வேதா இருக்க இடத்த நோக்கி தான் போகவும் செய்கிறாங்க. ஸ்வேதா அங்கே இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, ஸ்வேதாவை பார்க்குறதுக்காக முத்து அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, ஸ்வேதா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருப்பாங்க அதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்துட்டு ஒரு கூட்டத்தோடு வாங்க, இங்கே இந்த சிந்தாமணி யாருன்னு எல்லாருக்குமே நிரூபிக்கணும், அதுக்காக தான் இந்த எலெக்ஷனில் மீனா ஜெயிச்சிடக்கூடாது, அதையும் மீறி ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு மீனா நிலையாக அந்த ஒரு எலெக்ஷன் பதவியில் அந்த தலைவின்ற போஸ்டிங்கில் நின்று இருக்கக்கூடாது, அப்படி நிற்க வைக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் என்னை கடத்திருக்காங்க. ஏன்னா மீனா அறிவிச்சதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இங்கே இலவசமாக டியூஷன் கற்றுத்தரேன்னு சொன்னது, இப்படி ஆளையே கடத்தி வச்சுட்டோன்னா அதுக்கு பிறகு இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் இருக்கக்கூடியவதான்னு ஒரு பெரிய ஒரு இதை வந்துட்டு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்கன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு விட்டுருப்பாங்க. ஒரு ரூமில் அடைக்கப்பட்ட நிலமையில் இருக்க இங்கே
ரேகாவும். அதை தெரிஞ்சிட்டு தான் இங்கே முத்து வந்துட்டு மீடியாவோட போய் நிற்பாங்க. இங்கே ஸ்வேதாவை வந்துட்டு காப்பாற்றவும் செய்கிறது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியை வந்துட்டு போலீஸோடு சேர்த்து எங்கள் கூண்டோட பிடிச்சி கொடுக்கவும் செய்கிறாங்க எங்கள் முத்து. சிந்தாமணி போலீஸில் பிடிப்பட்டது மட்டும் இல்லை, இப்போது சிந்தாமணி வந்து என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்றதும் தெரிஞ்சு போயிடுது. சிந்தாமணி வந்துட்டு எதுக்காக தன்னை கடத்தி வச்சுருக்காங்கன்ற விஷயத்தையும் மீடியா முன்னாடி மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. என்னுடைய பேர் ஸ்வேதா, நான் மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் மீனா தலைவி பதவியில் நிற்கக்கூடாது, இனிமேல் அவங்க மேலே மக்கள் மேலே இருக்க ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு போகணும், அதுக்காக தான் முதல்ல என்னை கடத்தினது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த சிந்தாமணி என்னை கடத்தி வைக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு ஸ்வேதா எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸ்வேதா அப்படி சொல்கிற விஷயந்தான் சிந்தாமணிக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. பல பேருடைய வீடுகளை திருடி, வீட்டு பத்திரத்தை திருடி, அவங்களுக்கு வட்டிக்கு அதிகமான கடனை போட்டு அதை கட்ட விடாமல் செய்ய வச்சு அது மூலமாக அவங்களுடைய வீட்டை அபகரிக்கிறதா இந்த சிந்தாமணியுடைய பிளான். இப்போ அதனுடைய லிஸ்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறது எங்கள் மீனா இருக்கிற வீடு. மீனா வீட்டை அபகரிக்கணுன்றதும் மீனாவுடைய தலைவி பதவியை அபகரிக்கணுன்றதும் இந்த சிந்தாமணியுடைய மிக முக்கியமான பிளான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே வந்து நிற்கிற முத்துவுமே அதிர்ச்சியோட பார்க்க என்னம்மா ஸ்வேதா என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்கா. ஆமாண்ணே, இந்த சிந்தாமணி பக்காவான கேவலமான கில்லாடியான பொம்பளை. இவங்களை சும்மா விடக்கூடாது. பல பேருடைய வீட்டை அபகரித்ததுக்காகவும் வட்டிக்கு அதிகமான கடனை கேட்டு தொந்தரவு செஞ்சதுக்காகவும் இவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் எத்தனை கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுக்கலாம். தலைவி பதிவை அபகரிக்கணுன்றதுக்காக என்னை கடத்தி வச்சதுலேருந்து இங்கே உங்கள் வீட்டு பத்திரத்தை வந்துட்டு மீட்க விடாமல் செய்யணுன்றதுக்காக இவங்க பண்ண வேலைகள்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன பிறகு தான் முத்துக்கிட்ட முழு விளக்கத்தையும் சொல்ல முத்து இதனால் பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே விஜயா மேலே வீட்டுக்கு போன மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுறேன்னு அங்கே நிற்கிற விஜயா வந்து தடுத்து நிட்ட. அப்போ தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மீனாவும் அங்கே ஸ்வேதாவும் நடந்த விஷயத்தை ஒன்று விடாமல் அண்ணாமலைக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்ல இதை கேட்ட அண்ணாமலையும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போது வீட்டு பத்திரத்தை நீ அந்த சிந்தாமணியை நம்பி தான் கொண்டு அடமானம் வச்சிருந்தியான்னு சொல்லி கேட்க, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லணும். சிந்தாமணியை மாட்டி விடணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணினேன். ஆனால் சிந்தாமணியுடைய மிக முக்கியமான பிளானே நான் பணத்தை இங்கே விஜய் ஆண்டிக்கு கொடுக்கக்கூடாது. விஜய் ஆண்டிக்கு நான் பணத்தை கொடுத்தா அவங்க பத்திரத்தை மீட்டிடுவாங்க. திரும்ப அந்த வீட்டு பத்திரம் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடாது. அதுக்காக மட்டும்தான் அவங்க மெயினாக என்னை கடத்தினது. ஆனால் கடத்தின பிறகு நான் யோசித்த பிளான் தான் இது. கண்டிப்பாக அடுத்தடுத்து மீனாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிந்தாமணி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் அதையும் யோசிச்சு தான் நான் பிளான் பண்ணி அவங்கள இந்த பிரச்சனையில் சிக்க வச்சேன். இந்த சிந்தாமணி கில்லாடினா நான் அவங்கள விட படு கில்லாடி அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லும்போது இதை கேட்ட முத்துவுக்கு சந்தோஷமும் வருது. கூடவே இங்கே நின்றுட்டுருக்க மனோஜ் மேலே கோவமும் வருது. அடியை வாங்கிட்டு நிற்கிற மனோஜை பார்த்துட்டு இன்னொரு தடவை இந்த வீட்டு விஷயத்தில் ஏதாவது தலையிட்ட மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி இது என்ன ஓவியதான்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கத்துறாங்க. பெரியம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது உங்கள் வீடு கூட இல்லை, இந்த வீடு சிந்தாமணிக்கு போய் மாற வேண்டியதான் இருக்கும். இப்போ சிந்தாமணி தான் இங்கே வந்து ஆட்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஸ்வேதா சொல்ல, இனிமே இந்த வீட்டோட பத்திரம் யார் கையிலையும் இருக்க வேண்டாம், இது யார் கையில் இருக்கணுன்றதை நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த மீனா கையில் ஒப்படைக்கிறாங்க. இல்லை மாமா, அது வந்துன்னு சொல்ல, ஏற்கனவே இந்த வீட்டோட பத்திரத்தை உன் கையில் கொடுத்தேன், ஆனால் இந்த வீட்டோட பெரிய மனுஷி கையில் இருக்குன்னு சொல்லி நீ தான் அவள் கையில் ஒப்படைச்ச. ஆனால் கடைசியில் அது எந்த நிலைமைக்கு போயிட்டு பார்த்தியாம்மா, இதுக்கப்புறம் இது உன் கையில் தாம்மா இருக்கணும், இனிமேல் இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே நீ தான் இனி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மீனா கையில் அத்தனை பொறுப்பு வழக்குன்னு எல்லாமே போக விஜயாவால் இதை ஏற்றுக்க முடியலை, மனோஜால் தாங்கிக்க முடியலை. ஸ்வேதாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி ரவின்னு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ரவி ஸ்ருதி இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜயா மனோஜ் தான் திட்டவும் செய்கிறாங்க. ஏம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்க, வார்த்தைக்கு 1000 தடையாது, ஏன் அப்பா கொடுத்த விடுன்னு சொல்லுவீங்க, கடைசியில் பார்த்தீங்களா அப்படின்னு அங்கே சொல்லிட்டு போகவும் செஞ்சிடறாங்க. எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக மீனா கையில் இருக்க அந்த பத்திரத்தை பார்த்துட்ருக்க எங்கள் ஸ்வேதாவும் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். உன்னை முத்து ஸ்வேதா கூப்பிடுறாங்க. நீ இந்த வீட்டுக்காக நிறைய விஷயத்த பண்ணுறமா, ஆனால் நீ இந்த பத்திரத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கே பிரமிக்க வைக்குது. நீ இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த, உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது, அதையாவது என்கிட்ட சொல்லுமான்னு முத்து கேட்குறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே ஸ்வேதாவும், இல்லை முத்து நான் அது வந்து அப்படின்னு சொல்ல, அட என்கிட்ட சொல்கிறதில்ல உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்ல, வார்த்தைக்கு வார்த்தை பெரியம்மா பெரியப்பா அண்ணன் இப்படி எல்லாரையும் உறவு முறை வச்சு கூப்பிடுறேனே, உண்மையிலே நீங்கள் எல்லாரும் எனக்கு யார் தெரியுமா அப்படின்னு அங்கே ஸ்வேதா சொல்ல, அதை கேட்டதும் இங்கே மொத்த பேரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அதை கேட்டதும் இங்கே முத்துவே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாண்ணா நீங்கள் உண்மையிலே எனக்கு அண்ணன், அவங்க உண்மையிலே எனக்கு பெரியப்பா,
அவங்க உண்மையிலே எனக்கு பெரியம்மா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு இங்கே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெரியம்மாவோட கூட பிறந்த தங்கச்சியுடைய ஒரே பொண்ணு தான் என் பேர் ஸ்வேதா. அப்பாவும் எங்கள் அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால எங்கள் மொத்த குடும்பத்தை வெறுத்து ஒதுக்கிட்டாரு எங்கள் தாத்தா. அந்த கோவத்தில் தான் இந்த வீட்டை எங்கள் பெரியம்மா பேரில் எழுதி வைக்கவும் செஞ்சாங்க. இந்த வீடு உங்களுக்கானது மட்டும் இல்லை, எனக்கானதும் தான். ஆனால் இந்த வீட்டோட சொத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் நான் இங்கே வந்து நிற்கலை. எங்கள் அம்மா வாழ்ந்த வீடு, அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் திரும்ப இங்கே வந்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிற உண்மை முத்துவுக்கு அதிர்ச்சியை கொடுக்குற விதமாக இருக்குது. தயவு செஞ்சு நான் யாருன்ற விஷயம் இப்போதைக்கு வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம்ண்ணா. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெரியம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே போகத்தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அதை கேட்ட முத்துவும், நீ ஏம்மா அப்படி நினைக்கிறேன்? நீ யாரோன்னு இல்லை, நீ எங்களுக்கு தங்கச்சி, எங்கள் கூட பிறக்காத இல்லை கூட பிறந்த தங்கச்சி தாம்மா நீ அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல, அதை கேட்ட ஸ்வேதா கண்கலங்கி நிற்கிறாங்க. நீ அழுகக்கூடாது, என்னைக்கும் எதுக்காகவும் அழுகவே கூடாது. எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சி இந்த வீடு தனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டில் உனக்கும் பங்கு இருக்குன்னு தெரிஞ்ச உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்ற பயம். ஆனால் இந்த வீட்டில் உனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாதுன்றதுல எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஒரு அண்ணனா இந்த வீட்டுக்குன்னு உனக்குன்னு ஒரு அண்ணனா நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன்னு முத்து சொல்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் தானே அப்படின்ற மாதிரி ஸ்வேதாவுக்கு அந்த வாக்கையும் கொடுக்க, ஸ்வேதாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு நிற்கிறாங்க. மீனா இதை தூரமாக நின்று கேட்டு கண்கலங்கியபடி இங்கே முத்துவையும் அந்த ஸ்வேதாவையும் பார்த்தபடியே நின்றுட்டுருக்காங்க.